நம்ம கார்த்திக் இப்போ கௌதமுக்கு சப்போர்ட் பண்ணி எஸ்எஸ்கேவ போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆக போறாங்க. உண்மையிலேயே எஸ்எஸ்கே இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த மால்வாக் ப்ராஜெக்ட் கார்த்திக்குக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப வந்து போராடினாரு. அதுவும் இல்லாம கௌதம் வந்து எஸ்எஸ்கேவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ல அவர் இருக்கிற மாரி போட்டு, கடைசியில நம்ம கார்த்திக்குக்கே இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க மாரி வந்து பண்ணாங்க. ஆனா கடைசியில எஸ்எஸ்கே தன்னோட சுயரூபத்த காட்டுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத்தன நாளா நம்ம ரேவதி கிட்டலாம் நல்லவர் மாரியே வேஷம் போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னா, அதுக்கு காரணம் ரேவதியோட மகன் யாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா அடுத்தடுத்து நம்ம ரேவதியால இனிமே எந்த ஒரு யூசுமே கிடையாது. ஏன்னா ரேவதி இந்த எஸ்எஸ்கே கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம புள்ள யாரு, என்ன, ஏது அப்படின்றத கேட்காதீங்க. கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்கே இருந்துட்டு வேற வழியே இல்லாம இப்போ அவரோட முகத்திலேயே அதாவது அவரோட சுயரூபத்த வெளிய காட்டுற மாரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எஸ்எஸ்கே வந்து உண்மையிலேயே இந்த அளவுக்கு அசிங்கப்பட போறாரு, அவமானப்பட போறாரு. அது மட்டும் இல்லாம மொத்த சொத்தையும் இழக்க போறாரு அப்படின்ற மாரி நெனச்சாலே, உண்மையிலேயே ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம கௌதமும், கார்த்திக்கும் அதாவது கார்த்திக் வந்து ஏற்கனவே கௌதம் மேல கோவமா இருந்தாங்க. அடுத்ததா எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம கௌதம வந்து ரொம்ப தப்பா நெனச்சாங்க இல்லையா? ஆனா இப்போ கார்த்திக்குக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. ஏன்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல தான் அடுத்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கார்த்திக்கு, அஞ்சலி, அடுத்ததா பைரவி இவங்க எல்லாரையுமே கிட்னாப் பண்ணிடுறாங்க. கௌதம் முதற்கொண்டு. அதாவது இதுக்கு மேலயும் நீங்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாரி நாங்க எவ்வளவு போராடினோம். இது எல்லாமே பண்ணதுக்கு காரணமே அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான். அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில கார்த்திக் கிட்ட நம்ம கௌதம பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. "நீ ஒரு முட்டாள் கார்த்திக். நாங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கார்த்திக்குக்கு பயங்கரமான கோவம். அதுவும் இல்லாம தன்னோட அண்ணன பத்தி, அதாவது தன்னோட அண்ணன் இதுல எதுலயுமே சம்மந்தப்படல. இதுக்கு முன்னாடி கார்த்திக்க கடத்துனாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கௌதம் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க இல்லையா கார்த்திக்லாம். அதாவது இந்த எஸ்எஸ்கே தான் கடத்துனது அப்படின்ற மாரி சொல்லி நிரூபிச்சுமே கூட கார்த்திக் வந்து அத நம்பவே இல்ல. கௌதம் தான் கடத்துனாங்க அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இப்ப வெளி வர ஆரம்பிச்சுருச்சு. இப்போ கார்த்திக் வந்து நம்ம கௌதம் கிட்ட, "அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணா. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஆனா சொத்துக்காகவும், பணத்துக்காகவும் நீ என்ன கொல்ல பார்த்த அப்படின்ற மாரி நெனச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இந்த எஸ்எஸ்கே அதாவது உங்கள இத்தன நாள் வந்து இந்த ஆள் வந்து அனாதை அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தது. இது எல்லாத்துக்குமா சேர்த்து நான் முடிவு கட்ட போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில அங்கேயே இந்த எஸ்எஸ்கே தான் நம்ம கௌதமோட அப்பா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதாவது இங்க தாக்ஷாயணிக்கு உண்மை தெரிஞ்சா என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ அப்படின்ற மாரி எஸ்எஸ்கே நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கையில இருந்த துப்பாக்கிய வாங்கி எஸ்எஸ்கேவையே ஷூட் பண்ணுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என் அண்ணனுக்காக நான் உன்ன கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறேன். என் அண்ணன், அண்ணி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அவருக்கு நான் பண்ண துரோகத்துக்கு, அவருக்கு நான் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு இது எல்லாத்துக்குமா சேர்த்து நான் இப்படி ஒரு முடிவ குடுத்து தான் ஆகணும். இப்படி ஒரு தண்டனைய நான் அனுபவிச்சு தான் ஆகணும். இதனால என் அண்ணன் கௌதம், இலக்கிய அண்ணி, அதுக்கப்புறம் ஜானகி அம்மா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி கார்த்திக் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காரு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.